வரசித்தி விநாயகர் என்ற பெயருக்கு ஏற்ப எல்லா வரத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பவர். வரசித்தி வல்லப விநாயகர். இது லக்ஷ்மியை விநாயகர் கையில வச்சிருப்ப 2 விநாயகர் இருக்கும். எங்க பெசன்ட் நகருடைய காவல் தெய்வம். யாராவது ஒரு டிவோட்டி ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டா அவங்க பிள்ளையார் அவர் இழுக்காம விட மாட்டாங்க. அருள்மிகு வரசித்தி விநாயகர் திருக்கோவில் வல்லபா மகா கணபதி ஆலயம் பெசன்ட் நகர் பஸ் டிப்போ எதிரில் அமைந்துள்ளது. காலையில் 6 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் பசுமாட்டோட நடக்கும். கோவில் திறந்தவுடனே விஸ்வரூப தரிசனம். 6:45 கோ பூஜை ஆரம்பம். 7 மணிக்கு நவாபிஷேகம் விநாயகருக்கு டெய்லி நடக்கும். அதை தொடர்ந்து அனைத்து கோஷ்டங்களும் பாலபிஷேகம் நடைபெறும். 7 மணிக்கு நித்தியபடி கணபதி ஹோமம் 7 மணிக்கு நடைபெறும். அதை தொடர்ந்து 8:15 தீபாராதனை நடக்கும். அதை தொடர்ந்து பொது அர்ச்சனைகள் எல்லாம் நடக்கும். விநாயகர் கோவிலில் சங்கடஹர சதுர்த்தி, முருகனுக்கு கிருத்திகை விரதம் சகசிரநாமம் நடக்கும். லலிதாம்பிகைக்கு நவராத்திரி அலங்காரம் 9 நாள் நவராத்திரி அலங்காரம் நடைபெறும். பின்னாடி சத்யநாராயண பெருமாள் இருக்கார். சத்யநாராயண பெருமாளுக்கு பௌர்ணமி பூஜை சகசிரநாமம் நடக்கும். ஒவ்வொரு பிரதோஷமும் குருக்கு கீழே சிவபெருமான் இருக்கார். அவருக்கு பிரதோஷம் நடக்கும். மற்றபடி விநாயகர் சதுர்த்தி பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது. அனைவரும் எல்லாரும் விநாயகர் பெருமாள் தரிசனம் பெற்று அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். வரசித்தி வல்லப விநாயகர் கோவில் பெசன்ட் நகர் பஸ் டெர்மினஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கு. இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். 50 வருஷம் ஓல்டு கோவில். இந்த கோவிலில் மூலவர் விநாயகர். வெளியே ஒரு ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அம்மா முருகன் இருக்கார். அம்மா சூரியன் இருக்கார். கஜ லக்ஷ்மி இருக்கா. குரு பகவான் இருக்கார். சர்வ தோஷம் நிவாரணமாகும் நாகரும் இருக்கார். ஸோ என்ன தோஷம் இருந்தாலும் அழகாக நாகரை சுற்றி ஒரு வடலை போட்டோம்னா கரெக்டாயிரும். இந்த கோவில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பெசன்ட் நகரில் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு. வரசித்தி விநாயகர் என்ற பெயருக்கு ஏற்ப எல்லா வரத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பவர். இங்க பெசன்ட் நகர் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் சென்னையிலிருந்து மக்கள் இங்க பிள்ளையார் கிட்ட அவங்க வேண்டுதலை வைத்து வேண்டுதல் நிறைவேறிய பின் திருப்பியும் இந்த வரசித்தி பிள்ளையார் அருளாலே நாங்கள் எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேறியது என்று கூறி நம்ம ஒரு காணிக்கை நினைச்சுட்டு வந்தோம்னாக்க நான் இதோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிள்ளையார் நல்லபடியா எல்லாரையும், ஆனா நிறைய பரிசோதிப்பார். சீக்கிரத்துல கொடுத்துட மாட்டார். நல்லா எல்லாரையும் பிழிஞ்சு எவ்வளவு நீ பக்தியா இருக்க அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டு, ஆனா ஒருத்தரையும் கைவிட்டது இன்னைக்கு இந்த சரித்திரத்திலே கிடையாது. இந்த பெசன்ட் நகர்ல இருக்கிற பிள்ளையார் அவ்வளவு பிரசித்தி பெற்றவர். இங்கே ஒன்று இல்ல, அமெரிக்கா அங்க இங்க எல்லாரும் இங்க இந்த பிள்ளையாரை பத்தி பார்க்காமலோ அவரை பத்தி ப்ரே பண்ணாமலோ இருக்கவே மாட்டா.
பெசன்ட் நகருடைய காவல் தெய்வம். ரொம்ப வருஷம் முன்னாடி சாதாரணமா ஒரு கொட்டகையில இருந்து இன்னைக்கு அமோகமா இப்படி இருக்கிறார். காரணம்னா எங்களுக்கெல்லாம் அசையாத நம்பிக்கை. இப்போ கூட ஊருக்கு போறதுக்கு முன்னாடி, அமெரிக்கா போறதுக்கு முன்னாடியோ எந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடியோ கணபதி ஹோமம் கட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க டெலிஃபோன் பண்ணி எப்படியாவது கணபதி ஹோமம் கட்டிடுவோம். அவரை தாண்டி தான் போகணும், அவரை தாண்டி தான் இந்த பக்கம் வரணும். அதனால எங்களை மாதிரி சாதாரண பக்தர்களுக்கு அவரை பார்த்ததுலயே, இப்போ இந்த ஊர்லேருந்து வந்து அவரை பார்த்ததுலயே என்னுடைய எனர்ஜியெல்லாம் கம்ப்ளீட்டா மாறி போச்சு. ரொம்ப தைரியம் வந்துடுது. மனோதைரியம் கொடுப்பதோடு இல்லாமல் அவர் மனதுக்குள்ளிருந்தபடியே எல்லாரையும் காப்பாற்றுவார். எல்லா நாளும் கணபதி ஹோமம் உண்டு. யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு அது மட்டும் நடந்துட்டே இருக்கும். காத்தால 6:15 மணிக்கு 6:30 மணிக்கு கோ பூஜையோட ஆரம்பிப்போம். காலை 11 மணி வரைக்கும் திறந்துருக்கும். ஆனா யாராவது ஒரு டிவோட்டி ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டா அவங்க பிள்ளையார் அவர் ஆற்றுல போய் அவர் இழுக்காம விட மாட்டாங்க. டெய்லியே வரும்படியா பண்ணிடுவார். அவங்களும் டெய்லி வந்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசால நினைச்சாலே போறோம், எல்லா காரியமும் சித்தியாய். வரசித்திங்கிற பேருக்கு ஏத்தாப்புல அவர் வரசித்தி விநாயகர் பெசன்ட் நகர்ல எங்களுக்கு பெசன்ட் நகர் ரெசிடென்ஸுக்கு எங்களுக்கு ஒரு கொடுப்பினே. அது எங்கேயும் போகாம எங்க பிள்ளையார் எங்ககிட்டயே கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் நம்ம பிள்ளையார் சொல்லுவானுங்க தவிர வரசித்தி விநாயகர்னு சொல்ல மாட்டோம். வரசித்தி வல்லப விநாயகர். இது வந்து லக்ஷ்மியை வந்து விநாயகர் கையில் வச்சிருப்பார். 2 விநாயகர் இருக்கும். ஒன்று மெயின் மேலேயும் ஒரு சின்ன விநாயகர் இருப்பார். லெஃப்டில் வந்து லக்ஷ்மியை கையில் இடது கையில் தாங்கிட்டு இருப்பார். ஸோ இதில் வந்து என்ன இதுனா, இந்த வரசித்தி வல்லப விநாயகருங்கிறது இது ஒரே ஸ்தலம் தான். வரசித்தி விநாயகர் நிறைய பார்த்துருக்கோம். வரசித்தி வல்லப விநாயகருங்கிறது ஒரே ஸ்தலம். ரொம்ப அழகான கோவில். எல்லாரும் வந்து விசிட் பண்ணணும்.